வணக்கம். இந்த வீடியோவில் ஊக்கணையில் ஊக் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு சாம்பிளாக ஊக் பட்டி ஹை பட்டி மாதிரி 2 கிளாத்தை வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். எந்த இடத்துல ஊக் வரணுமோ அதை மார்க் பண்ணி ஐப்பட்டியில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட மார்க் உங்களுக்கு அப்படியே ப்ரெஸ் ஆகிடும். இதில் 2 டைப் ஆஃப் ஊக் ஸ்டிச்சிங்கை நான் சொல்லியிருக்கேன். ஓல்டு மெத்தட் ஒன்று, நியூ மெத்தட் ஒன்று. அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓல்டு மெத்தடில் இந்த மாதிரி ஹூக்கை நம்ம கையாலேயே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு ரிங்கு, அந்த ஒரு ஹையில் ஒரு ரிங்கில் நம்ம இந்த மாதிரி ஸ்டார்டிங் நாட் போட்டு லூப் மாதிரி நீடில் சுற்றி சுற்றி நூலை எடுத்து இந்த மாதிரி வந்து 2 ஐயையும் நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அந்த ஊக்கை வந்து கையாலே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும். வச்சுட்டு டைட்டாக அதோட பிளேஸ்மெண்ட் வந்து மாறாமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து டபுள் ஸ்டாண்டாகவும் எடுக்கலாம், 4 ஸ்டாண்ட், அதாவது 2 த்ரெட்டை வந்து கோர்த்து மடித்தோம் அப்படின்னா 4 ஸ்டாண்ட்ஸும் அதில் இருக்கும். அது கொஞ்சம் திக்காகவும் தெரியும். இந்த ஓல்டு மெத்தடில் நான் 2 ஸ்டாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அந்த 2 ரிங்கையும் ஃபுல்லாக வந்து லூப் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம 2வது ரிங்கில் ஃபுல்லாக இந்த எண்டு வரும்போது நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணோம், ஹெட் பார்ட்டில் இந்த மாதிரி ஊசியை அந்த கிளாத்துக்குள்ளே விட்டு இழுக்கணும். இப்படி பண்ணும்போது பேக் சைடில் இந்த நீடில் வந்து போகாமல் இருக்கணும். இந்த மாதிரி அந்த ஊக்கோட ஹெட்டுக்கிட்ட இப்படி எடுத்துட்டு அந்த ஊக்கோட அந்த ஹெட்டில் இப்படி ஒரு மாதிரி ஒரு சுற்றி எண்டு நாட் போடணும். இந்த மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஃபிக்ஸிங்காக இருக்கும். இந்த ஓல்டு மெத்தடில் இந்த ஊக் ஸ்டிச் பண்ணுறது இந்த மெத்தட் தான். நியூ மெத்தடில் எப்படி அப்படின்னா அதுக்கும் ஸ்டிச்சிங்கில் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்காது. இது நம்ம கையால் ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதில் நியூ மெத்தடில் ஒரு மிஷின் ஊசியோ இல்லை பெரிய ஊசி ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஹூக் தைக்கிறதுக்கு, அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த ஊசியை விட்டு ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கணும். இந்த ஹோல் வந்து இந்த மாதிரி அந்த லைன் மேலே ஹோல் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹோல் வந்து வெளியில் வராமல் இருக்கும், பேக் சைடில் தெரியாமல். ஏன்னா இது வந்து நம்ம ஹூக் பட்டி ஐப்பட்டி வந்து ஒரு 2 to 3 டைம், அந்த 2 டைம்ஸ் வந்து உள்ளே ஒரு கிளாத் வந்து நம்ம ஃபர்ல் பண்ணி மடிச்சிருப்போம், அதனால் திக்காக இருக்கும். இந்த மாதிரி அந்த ஹோல் போட்டு அந்த ஹோலில் ஊக்க வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் ஓல்டு மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நியூ மெத்தட். இது ரெண்டுத்தில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம்.